நீங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இந்த ஜாதகத்தை மாத்தி கேக்குறேன். ஏமா அப்படி சொல்ற? இந்த பொண்ணு உனக்கு எதிரியா? இல்ல சாமி, இது என் சொந்த தங்கச்சியோட ஜாதகம். இவ எங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ண போறேன்னு ஒரு பைத்தியக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டிருக்கா. அவனை கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நரகமாகிடும் இல்லையா? அதான் ஒரு பொறுப்புள்ள அக்காவா அவ வாழ்க்கையை காப்பாற்ற முயற்சி பண்ற. அவ்வளவுதான். ஏமா நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, என் தங்கச்சியோட தலையெழுத்தை மாத்தணும்னா இந்த ஜாதகத்தையும் மாத்திதான் ஆகணும். நீ சொல்றது சரின்னு படுது. அதுக்காக வேற ஒரு ஜாதகம் தரேன். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணுக்கு யாரோட கல்யாணம் நடக்கணும்னு விதி இருக்கோ அதை யாராலும் மாத்த முடியாதுமா. கொஞ்சம் பொறுமையாரு. நீ கேட்டது மாதிரியே வேற ஒரு ஜாதகத்தை எழுதி கொண்டாந்து உன்கிட்ட கொடுக்குறேன். ராஜேஸ்வரி அம்மா, நான் தான் ஜோசியர் பேசுறேன். நீங்க சொன்னது மாதிரியே சந்தியாவோட ஜாதகத்தை அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்திருக்கு. ஆமா. சரி, அவ கேக்குற மாதிரியே மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகத்தை கொடுத்துடுங்க. ஓகேவா? கொடுத்துறேன்மா. மீதி நான் பாத்துக்கிறேன். சரிமா? ஓகேவா? ஓகேமா. உங்களுக்கு பணம் ரெடி. பணமா? நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்மா. இப்போ எனக்கு பணப்பரத்துல கிடையாதுமா. தேவைப்படும் போது வந்து நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா, வச்சிடுறேம்மா. சரி. ஆ. காமினி, வாமா. சந்தியாவோட ஜாதகம். சந்தியாவுடைய ஜாதகமே இப்ப உன் கையில தான் இருக்கு போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு போய் சந்தியாவோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? இந்த ஜாதகத்தை எல்லாரும் முன்னாடியும் வச்சுதான் பார்க்கணும். ஏமா அப்படி சொல்ற? ஒருவேளை ஜாதகம் பொருந்தாம இருந்து அத நீங்க மறைச்சிட்டா சந்தியாவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடணுங்கிற சுயநலத்துல அப்படி செய்யலாமே. இதுல என் பையனோட வாழ்க்கையும் இருக்குமா. அதனால ஜாதகம் அவங்களுக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்துட்டு தான் எதையும் முடிவு பண்ண முடியும். சரி, இதுல எந்த ஒளிவு மறைவு இருக்காது. நாளைக்கு ஜோசியரை வர சொல்றேன். சபையில வச்சு எல்லார் முன்னாடியும் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். போதுமா? சரி. நீ ஜோசியர் கிட்ட போனது, ஜாதகத்தை மாத்துனது எல்லாமே எனக்கு தெரியும்டி. நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் செய்ய வேண்டிய வேலையை தானே நீ பண்ணிட்டு இருக்க. எனக்கு வேலை மிச்சம்.
நடக்காத கல்யாணத்துக்கு ஏன் இவ்ளோ கணக்கு போடுறாருன்னு தெரியலையே. கூட்டி கழிச்சு பார்த்து ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்ல போறாரு. அதுக்கு இவ்ளோ பில்டப்பா? ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், நீங்க வீட்லயே இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்கலையா? பார்த்துட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு ஃபைனலா ஒரு தடவை பேப்பரை செக் பண்ணுவோமே, அதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சரி சரி, நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. இது 2 பேரோட வாழ்க்கை. ரெண்டு நல்லா இருக்கு. சரி, இது வச்சுக்கலாம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்ரஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால இவா 2 பேர் ஜாதகமும் ரொம்ப நன்னா பொருந்தி இருக்கு. தெய்வ சங்கல்பத்தால இவாளுக்கு 9 பொருத்தமும் நன்னா இருக்கு. இவ 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ கார்த்திக்கும் சந்தியாவுக்கும் கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்றீங்க, என்ன ராஜேஸ்வரி? இந்த மாசம் கடைசி முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருங்க. அப்படி முடியலன்னா தை மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிருங்க. ஏன்னா இவா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப அமோகமா இருக்கும்னு. ஜோசியரே, நல்லா பாத்தீங்களா? நீங்க சொல்றதை கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. அதே நேரத்துல அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற கவலையும் இருக்கு. அதான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்க்க சொல்றேன். எத்தனை தடவை பார்த்தாலும் என் பதில் ஒண்ணுதாமா. இவ்வளவு பொருத்தமுள்ள ஜாதகத்தை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். ராஜேஸ்வரி, அப்போ சந்தியா வந்த உடனே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம், என்ன சொல்றேன்? சந்தியா வரணுமே. அடே, சந்தியாவே வந்துட்டா. ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டேன். சந்தியா, நீ ஊருக்கு போனதா என்கிட்ட சொல்லல. அட்லீஸ்ட் வரப்போறதாவது என்கிட்ட சொல்லலாம்ல. அதுதான் சந்தியா. அவ எப்போ வருவா, எப்படி வருவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. வர வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டா பாருங்க. வாமா சந்தியா, வா. இப்போ கல்யாண பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தோமே, சந்தியான்னு. அந்த சந்தியா இவதான். நமஸ்காரம் பண்ணிக்குமா. நன்னாருமா. அருணாச்சலம் சார், உங்க மருமகளா அந்த மகாலட்சுமியே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு அடியெடுத்து வச்சா உங்க குடும்பமே சுபிட்சமா இருக்கும் போங்க. இவ கும்பிட்ட உடனே ஜோசியரே இவகிட்ட விழுந்துட்டான் போல இருக்கு. மாமா சத்யா, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா, நல்லா இரு, தீர்காயுசா இருமா. அக்கா, எப்படிக்கா இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? அக்கா, ஆ, ஆ, ஆ. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் கத்துற? டிவிடி பிளேயர் எங்க காணோம்? 2 நாளைக்கு முன்னாடி ரிப்பேர்னு நீ தானே சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்த. இப்போ எங்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஐயோ, மறந்தே போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் டியூட்டி ஞாபகம் தானே? சரி சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். இப்போ எனக்கு வேணாம் அத்தை. பாஸ்கர் வீட்டில் போய் இந்த சீடியை கொண்டு வந்திருக்கேன். பாஸ்கர் கூட கடைசியாக இருந்த பொண்ணு இந்த சீடியில் இருக்க. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பாஸ்கர் எங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்படியாப்பா? பாஸ்கரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பா. அத்தையும் அண்ணனும் தேடுவாங்களேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? பொறுப்பில்லாத பையனா இருக்கான். சரி விடுங்க அத்தை.
இந்த சீடி நம்ம போட்டு பார்த்தோம்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணை பிடிச்சி விசாரிச்சா பாஸ்கர் எங்க இருக்கான்னு தெரிய போகுது. சரித, நான் ஸ்டேஷன் தான் போறேன். அங்கே பிளேயரில் போட்டு பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணாதீங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். விக்னேஷ், நீ நந்தினி வீட்டு வழியா தானே போற? ஆமாம். ஏன்? ஜோசியர் ஒரு 4-5 முகூர்த்த தேதி குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. போற வழியில நந்தினி அம்மா கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு போயிடு. அவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சுக்கிட்டோம். நான் இப்போ ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். வைகி நாளைக்கு கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்குப்பா. நாளைக்கு அஷ்டமி நவமி ஆரம்பிச்சிட்டா 2 நாளைக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. போற வழி தானே, கொடுத்துட்டு போயிடேன். வரேன். இந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடு. சரிங்க, நான் கிளம்புறேன். காமனி இப்படி செய்வா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் ஜாதகத்தை ஜோசியத்தை கொடுத்து மாற்றி எழுதியிருக்கா. நல்ல வேலை, சரியான நேரத்தில் நான் வந்ததால ஒரிஜினல் ஜாதகத்தை நான் கொண்டு வந்தேன். சபையில் வச்சு ஜோசியர் உன் ஜாதகத்தை படித்ததும் காமனி எப்படி ஷாக் ஆயிருப்பா. எப்படியோ உனக்கும் சின்னவருக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா. நீ எங்க சேரணுமோ அங்க சேர போற. இல்ல மாமா, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க போறதில்ல. ஏன் சந்தியா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே அக்கா ஜாதகத்தையே மாத்திடுச்சு. அப்ப இந்த கல்யாணத்துல யாரோ ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த கல்யாணம் எதுக்கு மாமா நடக்கணும்? இந்த உலகத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சந்தியா. கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு, அதை மிஸ் பண்ணிடாத. இல்ல மாமா, நான் என் கல்யாணத்தை பத்தி எப்பவுமே நினைச்சு பார்க்கல. அந்த ஜாதக விஷயம் முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணம் வேண்டான்னு முதல்லயே சொல்லியிருப்பேன். நீ புரியாம பேசுற சந்தியா. காமெடி தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்றானா, நீயும் அதை நினைச்சு ஒரு நல்ல வாழ்க்கை இழந்துடாத. அக்கா தப்பான எண்ணத்தோட தான் இப்படி நடந்திருக்கும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க மாமா? என் மேல இருக்கிற பாசத்தால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கூட ஜாதகத்தை மாத்திருக்கலாம்ல. சந்தியா, நீ 20 வருஷம் அவ கூட வளர்ந்துருந்தாலும் காமெடியை பத்தி சரியா புரிஞ்சிக்கல. நான் கொஞ்ச நாளே அவ கூட வாழ்ந்திருந்தாலும் அவளை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு மனசு முழுக்க பொறாம. இல்ல மாமா, அக்கா அப்படிப்பட்டவ இல்ல. என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு அவ பயப்படுறா, அவ்வளவுதான். ஆமா சந்தியா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு எங்க நீயே அவளுக்கு எஜமானியா வந்துருவியோன்னு காமெடி பயப்படுறா. அக்கா எதை நினைச்சு பயப்படுறான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப உண்மையிலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்ல மாமா. அருணாச்சலம் சார் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருக்காரு. அதுக்கு நன்றி கடனாதான் சின்னவரை கவனிச்சுக்கிற வேலைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் சின்னவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம ஐயா நினைக்கிறாரு. அது அவரோட பெருந்தன்மை. இல்ல சந்தியா, சின்னவருக்கு நீதான் சரியான சாய்ஸ். ஐயாவோட கணிப்பு என்னைக்குமே தப்பா போனதில்லை. வண்டு வெளியில இருந்து தேனை குடிக்கலாம், ஆனா அதிகமா ஆசைப்பட்டு அந்த தேன் குழியில விழுந்துட்டா மூச்சு திணறி செத்து போயிடும். இது ரொம்ப பெரிய இடம் மாமா. அளவுக்கு மீறி ஆசைப்படுறதும் ஒரு வகையில பாரம்தான். மனசு கனத்து போயிட்டா எதையுமே ஜீர்ணிக்க முடியாத. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். நீ வழக்கம் போல உன் கடமையை செஞ்சுக்கிட்டே இரு. கடவுள் விருப்பம் எதுவோ அதுபடி நடக்கட்டும். கார்த்திகை குணப்படுத்தணும்னு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த கடமையில இருந்து நான் தவற மாட்டேன். கார்த்திக் ஒரு முழு மனுஷனா ஆகுற வரைக்கும் நான் இந்த வீட்டில தான் இருப்பேன். தேங்க்யூ. நந்தினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்க? காலையில இருந்து நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி காலத்தையே நடந்துட்டு இருக்க?
மாப்பிள்ளைய பார்க்க முடியலையேன்னு தவிக்கிறியா? எங்க அவர் பாத்துருவாருன்னு தவிச்சிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, நீ டிவிய பாரு. வர வர நீ என்ன பேசுறேங்கிறதே புரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சந்தியா வந்ததும் உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அத்தை வாங்க மாப்பிள்ள. சாரி தே, திடீர்னு வந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க வர்றதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை தே, இந்த 2 மாசத்துல இருக்கிற முகூர்த்த டேட் எல்லாத்தையும் அத்தை இந்த பேப்பர்ல நோட் பண்ணியிருக்காங்க. இதுல எந்த டேட் உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி சொல்லுங்க. கல்யாண நாளை குறிச்சிட்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா அந்த சீடியை பார்த்துருக்க மாட்டாரு. அத்தை ஒரு சிடி ஒன்று போட்டு செக் பண்ணணும், செக் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன மாப்பிள்ள, தாராளமா போட்டு பாருங்க. என் தம்பி பாஸ்கரை பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா. அவன் சம்பந்தமான சிடி தான் அது. ஆமா, அவர் தானே இப்ப காணான்னு தேடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு உங்க அத்தை வந்தப்ப கூட அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. உங்க தம்பியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது என் தம்பி ஷூட் பண்ண சிடி தான் அத்தை. லாஸ்டா ஏதோ ஒரு ஃபீமேல் மாடல் வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா என் தம்பியை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இந்த சிடி ஆக்சுவலாக நேற்று எனக்கு கிடைச்சிது. அதான் ரிமோட் ஒர்க் பண்ணுதா? ஆ, பண்ணுதே. நந்தினி, அந்த சீடியை கொஞ்சம் போட்டு விடுமா. போட்டு விடுன்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல நந்தினி, போட்டு விடுமா. தேங்க்ஸ். என்னம்மா யோசிக்கிற? சீடியை போடு. நந்தினி, அந்த ரிமோட்டை கொடு, நான் ப்ளே பண்றேன். பவர் கட் ஆயிடுச்சே. இப்படி முக்கியமான செய்தி பார்க்கணும்னு வர டைம்லயா இப்படி பவர் கட் ஆகணும்? சரி ஓகே பரவாயில்ல, நான் ஸ்டேஷன் தான் போறேன், அங்க போட்டு பாத்துக்கிறேன். நந்தினி, அந்த சீடி எடுத்து கூட. ஓ சாரி, பவர் கட் ஆயிடுச்சு இல்ல. சரி ஓகே பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வரதே கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். வர நந்தினி, வரதே. சரிங்க மாப்பிள்ள. நந்தினி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், கூட வரியா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. சரி, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடு. சரியா? கடவுள் முகம் பார்க்கும் முன்னே கணவன் முகம் பார்த்தால் கூட கடைசி வரை பார்க்க உந்தன் முகம் வேண்டுமே. கடலுக்கு ஒரு ஈரம் இல்லை, மலைகளுக்கு உயரம் இல்லை, உறவுகள் அக்கா தங்கை போல் இல்லையே. அக்கா தங்கை போராட்டம் ஆயுள் வரை இருக்காது. நீ பிறக்கிற நாள் வேண்டுமே, அது போதுமே. அடக்கண்ணன் ஊதிய குழலாய் இந்த மண்ணில் தோன்றிய உறவாய் அடி நானும் நீங்களும் கோயில் தீபம் என ஒரு தாய் கருவில் உயிராய் வாழ்வோமே. அக்கா தங்கை யாவரும் அன்பை விதைக்கும் தாவரம்.